ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா கிராணி டேம் பார்க்க போகிறோம். வாங்க எந்திப்போம். டே 1 வாங்க எந்திப்போம். எந்திச்சாச்சு, வாங்க போவோம். இதை தடுப்போம். இதுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு போய் பார்த்துடுவோம். ஒன்றும் இல்லை, வாங்க அப்படியே போயிட்டே இருந்தோன்னா ஐயோ கேம்பா வந்துட்டார் போமா. இதை ஃபஸ்ட்டு தட்டி விட்டு போயிடுவான். வாங்க இந்த டோர் லாக் இதை எடுத்துட்டு அப்படியே இந்த டோருக்கு அங்கேயே போட்டோம். ஐயோ கழிவு அடிச்சிச்சே, பேசிட்டு இருக்க கழிவேட அடிச்சிச்சு. டே 2 வாங்க எந்திப்போம். எந்திச்சாச்சு, வாங்க போமா. அப்படியே போயிட்டே இருப்போம். இந்த டோர் லாக்கிட்ட எடுத்து போவோம். திடீர்னு கிளவியே உள்ள அடிக்கிறதுக்கு உற்சாகும். கழுவி உள்ள போக வச்சுட்டு அப்படியே நம்ம கதவுக்குள்ளே போய் அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கிராம்பா அங்கே தான் போடாது. வாங்க நம்ம இந்த சைட் போயிடுவோம். வாங்க இப்படியே போயிட்டே இருப்போம். இதுக்குள்ளே எதாவது இருக்கா? ஃபோட்டோ தான் இருக்குது. ஆனால் இந்த ஃபேனை வச்சு டைட் பண்ணணும். அது நம்ம அப்புறம் வச்சு டைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபேனரே கண்டுபிடிக்கல, இல்லை டைட்டோடு பண்ணுறதுமா. சரி, ஐயோ கிராம்பா தூங்கிட்டு காட்போல. வச்சுக்கிடும் இவங்க தூங்குறாரு. கிராம்பா வாங்க மேலே ஓடிடுவோம். மேலே ஓடிட்டு இதுக்குள்ளே எதாவது இருக்கா திரும்ப போய் பார்த்துட்டு ஒரு இடமா சுற்றிட்டே அறிவோம். ஏன்னா கிளவி நம்ம பின்னாடி தான் வந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே கிளவி காணல. சத்தம் போட்டோன்னு சத்தம் கேட்டு வரும். வாங்க கொண்டே வெயிட் பண்ணுவோம். இங்கே எதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே சேஃப்கி இருக்குது, அது நம்மளுக்கு யூஸ் ஆகாது. வாங்க அப்படியே போயிட்டே இருப்போம். இங்கே வாங்க கிளி வந்துச்சு, அடிச்சிடுவோம். அடித்தாச்சு, வாங்க இந்த எலக்ட்ரிக் கன்னை வச்சு இந்த கிராம்பாயும் அடிச்சிடுவோம். அடித்தாச்சு, ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்குவோம். எடுத்தாச்சு. இந்த டோரில் திறந்து விட்டு இதை நம்ம கோடி போட்டுட்டு அப்படியே மேலே போனோம். டோர் தேடி வந்தாதான் நானே தேடி வரேன். வாங்க கிளவி கிராம்பாவும் இருக்காடான்னு பார்ப்போம். ஏன்னா நாங்களே இதை சாப்பிட்டு தான் எடுத்துக்கோம். வாங்க இந்த டோர் லாக் இதை கீழே எடுத்து போவோம். நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதனால் இதில் போட்டு போவோம். அது ஏன் போட்டான்னு தெரியுமா? எனக்கே தெரில. அதனால் ஃபஸ்ட்டு இந்த கன்னை எடுத்துக்குவோம். கன்னை எடுத்துகிட்டு இதுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே கிளவி ஓட வச்சுட்டு கிளவி கிராம்பாவும் ஓட வச்சுட்டு அப்படியே சுட்டுட்டு நம்ம அப்படியே போய் என்ன வேலையை பார்க்கணும். அதனால் வாங்க கிளவியை சுட்டு தள்ளிடுவோம். சுட்டு தள்ளியாச்சு. எக்கடா இருக்கோ இதோ வந்துட்டான். அடிச்சாச்சு, வாங்க இதுக்குள்ளே எதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்றும் இல்லை. எடுக்கிறாண்டா ஒன்றும் இல்லை. தேய்ப்பீங்க, அது ஏன்னு எனக்கு கேட்டல. வாங்க இதுக்குள்ளே எதாவது இருக்கா? ஃபேனருக்கு அடிச்சிருக்கு, அது நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதை வச்சுட்டா கீழே உள்ள அந்த தண்ணியை சாப் பண்ண முடியும். வாங்க அந்த இதை போய் லூஸ் நைஸ் பண்ணி விட்டு வருவோம். இந்த இதை டைட்டாக இருந்திருக்கா, இந்த லூஸ் நைஸ் பண்ணி விட்டு அப்படியே நம்ம மேலே இதோ தண்ணி போயிடுச்சிட்டிங்களா. அப்படி ஒரு காவா மாதிரி தண்ணி நிறுத்திட்டது. இப்போ அந்த தண்ணி போயிடுச்சு. அதுதான் இல்லை உள்ள விஷயம். ஒன்று குட்டி வீல் ஒன்று இருக்கும், அதை வச்சு கீழே டைட் பண்ணோன்னா இங்கே இந்த கேட்டு ஓப்பன் ஆகுமா. ஆனால் அந்த குட்டியில் எங்கே பிடிச்சிட்டில்ல. ஃபஸ்ட்டு இங்கே இதை திறந்துக்குவோம். திடீர்னு கிராம்பா கிளவி கிடப்போமே, நம்ம அந்த சைடு ஓடிடலாம். ஃபஸ்ட்டு இந்த சிலந்தியை போட்டு தள்ளிடுவோம். போட்டு தள்ளி வச்சு இதுக்குள்ளே எதாவது இருக்கா? இங்கே பாருங்க கிளவி பாட்டுச்சு. ஐயோ நம்மளோட பாட்டுச்சே, அடிச்சிச்சு. டே 2
டே 3. ஐயோ நம்மளோட ட்ரை டீக்கு வந்துட்டோம். டே 3க்கு சரி இல்லையா தப்பிச்சிடுவோம். இந்த டே 3 இல்லையாடு தப்பிச்சிடும். இல்லைன்னா நம்ம இந்த களி அடித்து பொழந்து கட்டிடுவோம். என்ன சங்கு ஊடிடுவாங்க. ஊஹூ அப்படிலாம். ஐயோ கிழவட இங்கே படுத்து கிடக்கான். சுட்டு களி எடுத்தோம். ஃபஸ்ட்டு களி இருக்கான்னு பார்ப்போம். இதோ களி சுட்டு தள்ளிடுவோம். சுட்டு தள்ளியாச்சு. வாங்க இன்னும் வேறு ஏதாவது இருக்கான்னு போய் பார்த்துடுவோம். வாங்க இந்த சலிந்தியை சுட்டு தள்ளிடுவோம். சுட்டு தள்ளியாச்சு. வாங்க இதை எடுத்துட்டு மாவையும் எடுத்து அது இது நிலா மாதிரியே இருக்குது. ஓ நிலாவா? பாடி நிலா நைஸ்னஸ் மாதிரி இருக்குது. வாங்க இதையும் ஒடிச்சு விட்டுவோம். கோபால் வச்சு ஒடிச்சு விட்டாச்சு. வாங்க இதுலேயும் ஒன்று பெட்டி மாதிரி இருக்கும். அதை தொடுப்போம். ஓ வெப்பங்கி அது நமக்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இதை மேலே போய் போட்டு வருவோம். போட்டுட்டு வந்துட்டு நம்ம வெப்பங்கி வச்சு அந்த பாக்ஸை தொடுப்போம். சரியா? சரி நம்ம இதை வெப்பங்கி வச்சு இந்த பேர்லாக்கி நம்ம எடுத்துக்குவோம். இந்த பேர்லாக்கி வச்சு இதை திறந்து விடணும். இந்த பூட்டை திறந்து விட்டாச்சு. ஃபஸ்ட்டு இதை டோட அண்டில் மாட்டிட்டு நம்ம கீழே போய் ஒரு குட்டி வீடு இருக்கோம். அதை போய் செட் பண்ணலாம். ஆனால் அந்த குட்டி வீடு எங்கே போச்சு கிட்டல. ஃபஸ்ட்டு நம்ம கன்னை எடுத்துக்குவோம். கன்னை எடுத்துட்டு அடிச்சிட்டேன். கன்னை எடுத்துட்டேன்னு சொல்கிறேன். அறுவோட அடியா. டே 4 வாங்க எந்திப்போம். வாங்க எந்திரிச்சிடுவோம். எவ்வளோ அடி அடித்த அடியில் ரத்தம் வந்துச்சு. அந்த கிளவி அடித்த அடியில் ரத்தம் உழந்து கட்டிச்சு. ஃபஸ்ட்டு இந்த கிழவனை சுட்டு தள்ளிடும். டாய் ஓட அடிச்சுட்டேன். இருடா கிளவி ஓட சொல்கிறேன். டேய் இது எங்கடா இருக்கியா? இங்கடா ஓடடா. ஃபஸ்ட்டு அடித்தாச்சு. வாங்க இதை எடுத்துக்குவோம். எடுத்தாச்சு. வாங்க இதுக்குள்ளே எதாவது இருக்கா? ஹேண்டில் இருக்கு. ஹேண்டில் இல்லையே. ஓ சரிங்களா. இந்த போட்டுக்கு ஒரு சேரிங் மாட்டுவாங்களா அது நம்மளுக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட் எஸ்கேப் பண்ணிட்டோம். ஏன்னா இது டோர் எஸ்கேப்பு. அதனால வீடியோ ஃபுல்லாக பாருங்கோ. இன்ட்ரோவே சொல்லலை. இவ்வளோ தூரம் கிராண்டி சாப்டர் 2 வந்து போட் எஸ்கேப் தான் பண்ணணும். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. மறக்காமல் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் ஆனாட்டும் எங்களுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த கிராண்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கிராண்டி 3 ஒன்று வரும். அதுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா கிராண்டி 4 ஒவ்வொரு கிராண்டிக்காக சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கிராண்டியாக வந்துகிட்டே இருக்கும். அதுக்கடுத்து எப்போயாவது ஒவ்வொரு கேமாக புது கேமாக போடுவோம். நீங்கள் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா ஆர்டன் கேம்ஸ் ஃபன்னி கேம்ஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் பார்க்கலாம். அதனால் பண்ணி விட்டுங்கோ. வாங்க இதை தொடர்ந்து உள்ளே ஏதாவது பார்த்தோம். கட்டிம்பே இருக்குது. இதை நம்ம எடுத்து போய் கோடி ஒன்று ஒயர் இது இருக்கும். அதை கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு மேலே போய் ஏதாவது கட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே ஒன்று செயினை வச்சு கட்டி போட்டுப்பாங்க ஒருத்தனை. அதை நம்ம எடுக்கணும். இதுக்குள்ளே ஏதோ ஒன்று ஹெலிகாப்டர் ஆமோ இருக்குது. ஐயோ கிளம்ப பார்த்தான். அப்படி சொன்னேன். நீ எப்போண்டா இங்கே நின்றுட்டு இருந்த? இவ்வளோ நேரம் இங்கே தான் நின்றுட்டுண்டா இங்கே இந்த கிழமை. சரி இந்த கிழமை கழுவிட்டேன்ட்டு தவிரது லேசாக பாடம் இருக்குது. என்னோட நார்மல் மூடு தான். நீங்கள் ஹார்டு மூடுன்னு நினைப்பீங்க. நீங்கள் ஹார்டு மூடுன்னு நினைப்பீங்க. இது ஹார்டு மூடு கிடையாது. இது நார்மல் மூடு. அதனால் இதை ஃபாஸ்ட்டானா வந்து அடிக்காது கிளவி. இவங்க கிராம்பாவும் இது நார்மல் மூணுனால மெதுவாக தான் ஓடுவாங்க. வாங்க மொட்டை தலையின்னு சுட்டு தள்ளியாச்சு. கிளவி சுட்டு தள்ளிடுவோம். சுட்டு தள்ளியாச்சு. ஃபஸ்ட்டு இங்கே எதாவது இருக்கான்னு போய் பார்த்துடுவோம். இந்த கன்னுக்குள்ள ஆமோ இருக்குது. அது நம்மளுக்கு இப்போ யூஸ் ஆகாது. ஏன்னா நம்ம இன்னும் வெப்பன் எடுத்து போட்டோமே.
ஆமால வெப்பனை எடுத்தோம்ல, இதோ கிடைக்குங்க. வாங்க அந்த வெப்பனை எடுத்து போவோம். எடுத்து போய் மேலே ஒன்று சுடலாமல் இருக்கும் சோப் பட்டனை. அந்த சோப் பட்டனை சுட்டாதான் ஒரு கேட்டு மாதிரி கீழே ஓப்பன் ஆகும். இதோ ஒரு கட்டிங்களா ஒன்று கீழே இந்த சோப் பட்டன் எதுக்கே சுடுவோம். இதை ஓப்பன் ஆகிடுச்சு. இது வழியாக நம்ம இங்கே ஓடி போய் இந்த செயின் கட்டி வச்சு இதில் கட் பண்ணிட்டோன்னா ஒருத்தர் உள்ளேருந்து விழுவான். அதுக்குள்ளே இன்னைக்கு பார்த்தா ஹெலிகாப்டருக்கு அது நம்ம கூஸ் ஆகாதே. ஃபஸ்ட்டு இந்த கன்னை எடுத்து போவோம். கன்னை எடுத்துகிட்டு இந்த ஆமோவையும் எடுத்துக்குவோம். எடுத்தாச்சு. அதனால் நம்ம இப்போ கீழே போவோம். ஃபஸ்ட்டு 2 பேரையும் மேலே வர வச்சிடுவோம். வர வச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அப்போதான் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக அடிக்க முடியும். அந்தந்த நேரத்துக்கு அடிச்சிடலாம். வாங்க இந்த கன்னை வச்சு இந்த கீழே இந்த சட்டம் கிட்ட வருவாங்க. வருதாங்களா பார்ப்போம். இதுக்குள்ளே எதாவது இருக்கான்னு போய் பார்த்து வருவோம். வாங்க இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. வாங்க எதா இருக்கா? ஒன்றும் இல்லை. வாங்க இந்த கன்னை எடுத்துகிட்டு ஒரு இதை தூக்கி போட்டோன்னா அந்த சத்தம் கேட்டு வரும். தூக்கி போட்டுக்கோம் ஹெலிகாப்டர் கீயை. இந்த சத்தம் கேட்டு வரும். கிளவி ஏன்னா இது 2 நிமிஷத்துக்குள்ளே வந்துடுவாங்க. ஏன்னாண்ட இல்லை 2 நிமிஷம்தான். அதுக்குள்ளே இங்கே வந்துடுவாங்க. அதனால் நம்ம இந்த ஹெலிகாப்டர் கீ எடுத்து கீழே போடுவோம். அது ஏன் இவனே போட்டேன்னு சும்மா நினச்சிங்களா? இவனை நான் போட்டேன்னு சொன்னது சும்மா சொன்னேன். டோய் சும்மா சொன்னேன். டோய் சோட கூட்டேன். டோய் ஃபஸ்ட்டு கலவான சுட்டு தள்ளியாச்சு. ஃபஸ்ட்டு இந்த ஆமோ எடுத்து கழுவி சுட்டு தள்ளியும். ஏன்னா நம்ம எப்போடா கலவான சுட்டு தள்ளணும். அந்த சீனி நம்ம கட் பண்ணிட்டோம். அதனால அது போடலை. இங்கே வாங்க கழுவி எப்படி பார்க்குறப்பாங்களே முகத்து கழுவி நம்மளே பார்க்குது. சுட்டு தள்ளிட்டோம். வாங்க இந்த கட்டிங் பேடு நம்ம அப்படியே வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கன்னை எடுத்துக்குவோம். கன்னை எடுத்துகிட்டு இதுக்குள்ளே எதாவது இருக்கான்னு பார்த்துட்டே போவோம். இங்கே 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 ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்றும் இல்லை. வாங்க இந்த போட் கீ வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. போட் கீ இங்கேயே கிடக்கட்டும். வாங்க போவோம். இங்கே எதாவது இருக்கா? இந்த கன்னை கீழே போட்டு இந்த செயின் கட்டை எடுத்து போய் எல்லாம் கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு இந்த கன்னை எடுத்து அப்படியே நம்ம கீழே போவோம். கீழே போயிட்டே இருப்போம். கிராணியும் கிராண்ட்பா வராதான்னு பார்ப்போம். இங்கே எதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. வாங்க இந்த இடத்துக்கால சுட்டு தள்ளிடுவோம். வாங்க சுட்டு தள்ளியாச்சு. இதுக்குள்ளே எதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. அப்படியே கோபாலை எடுத்தாச்சு. அதனால இப்போ ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. எதுக்கு தான் இந்த வீடியோ வச்சுருக்கீங்க? ஒன்றும் இல்லாத வீடுன்னா வேஸ்ட்டு. வாங்க கீழே போவோம். கீழே போவோமா? கோடி எதாவது இருக்கான்னு போய் பார்த்துட்டு வருவோம். இதுக்குள்ளே இது நம்ம அப்படியே எந்திரிச்ச இடம்னா இதுக்குள்ளே எதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. இங்கே போய் இதில் ஏதோ ஒன்று பேர்லாக்கி கேட்குது. அது நம்ம அப்புறம் வந்து தேடி பேர்லாக்கி எடுத்துக்கலாம். எடுத்து வந்து அப்புறம் திறந்து பார்ப்போம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே போட் எஸ்கேப்பும் இந்த படகு எஸ்கேப்பும் பண்ணியாச்சு. அந்த வீடியோ இந்த சேனலில் கிடக்கு. எங்களோட சேனலில் நீங்களும் போய் பார்த்துக்குங்க அந்த வீடியோனா. வாங்க மேலே போவோம். ஏன்னா இது டோர் எஸ்கேப்பு. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வாங்க இந்த களியை சுட்டு தள்ளியாச்சு. இதோ கிராண்ட்பான்ட்டாடா அப்படியே சுட்டு தள்ளியாச்சு. வாங்க இதுக்குள்ளே எதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை. வாங்க இங்கே எதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. கீழே போவோம். இங்கே எதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. அப்போ எதுக்குதாண்டா வீடு வச்சுருக்கீங்க? ஒன்றும் இல்லாத வீடுனா எதுக்குதாண்டா வச்சுருக்கீங்க? அதுக்குள்ளே ஏதோ ஒன்று டேப்புமா இருக்குது. ஹேண்டு வீடு நம்மளுக்கு யூஸ் ஆகும். இதை வச்சுட்டா கீழே ஒன்று இது திருக்கிற மாதிரி இருக்கும். வாங்க இதில் செட் பண்ணிட்டு இதை திருக்கணுன்னா அங்கே ஒரு கேட் ஓப்பன் ஆகும்.
வேன் உள்ளாண்டு இந்த கேட்டு ஓப்பன் ஆயிடுச்சா அப்படியே அவன்கிட்ட இப்படியே தப்பிச்சிடலாம். கிராண்டிப்பா டாட்டா பாய் பாய் கிளம்பணும். டாட்டா பாய் பாய்.